வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 7. கோயிலுக்கு சென்றது போலவே புல்லட்டில் திரும்ப வந்து கொண்டிருந்தார்கள் இருவரும். ஆனால் வந்தது போல வசதியாக இருக்கவில்லை. காரணம், வரும்போது சுமித்ரா வெறும் கையோடு வந்தாள். இப்போது ஒரு கட்டப்பை நிறைய பூஜை சாமான் மற்றும் பிரசாதத்தை வைத்து கொடுத்திருந்தார்கள். அதை மடியில் வைத்து ஒரு கையால் பிடித்துக் கொண்டு இன்னொரு கையால் சீட்டை பிடித்துக் கொண்டு அவன் பின்னால் அமர்ந்திருந்தாள். அந்த பாதை சீரான பாதை அல்ல, தார்ச்சாலைதான். ஆனாலும் உழவு வாகனங்கள் அடிக்கடி வந்து போவதால் சாலை மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக இருந்தது. எந்த பிடிமானமும் இல்லாமல் புல்லட்டில் அவன் பின்னால் அமர்ந்து செல்வது ஒரு சர்க்கஸ் போலவே இருந்தது சுமித்ராவுக்கு. அவளுடைய நிலைமையை புரிந்து கொண்டார் போல அவனும் ஓரளவு மெதுவாக ரோட்டை பார்த்துதான் வண்டியை ஓட்டினான். ஆனால் எதிர்பாரா விதமாக எதிரே ஒரு பெரிய பேருந்து வந்துவிட வண்டியை அவன் இடப்பக்கமாக திருப்ப அங்கே ஒரு பள்ளம். மடியில் இருக்கும் பையையும் பிடிக்க வேண்டும். அந்த பையையே அவளது கையில் கொடுக்கும் போதே எந்த காரணத்தை கொண்டும் பையை கீழே விட்டுவிடக் கூடாது என்று எச்சரித்து விட்டுதான் கொடுத்தான். அவன் அதை சொல்லாவிட்டால் கூட அவள் அந்த பையை கவனமாகத்தான் பார்த்துக் கொள்வாள். காரணம், பூஜை பொருட்கள் நிரம்பிய பை அல்லவா, மண்ணில் விழுந்துவிடக் கூடாது. தானும் கீழே விழுந்துவிடக் கூடாது. தார் ரோடு, கீழே விழுந்தால் மூஞ்சி முகரையெல்லாம் பேர்ந்து விடும். வண்டி தடுமாறியதில் என்ன செய்வதென்றே சுமித்ராவிற்கு தெரியவில்லை. வண்டி பேலன்ஸ் இல்லாமல் தடுமாற கீழே விழுந்து விடாமல் இருக்க தன்னை அறியாமலேயே முழு உடலும் அவன் முதுகில் பதிய பதட்டத்தில் அவனுடைய இடுப்பை சுற்றி வளைத்து இறுக்கி பிடித்துக் கொண்டாள் சுமித்ரா. சட்டென உடல் இருக வண்டியை பிரேக் போட்டு நிறுத்திவிட்டான் சத்தியன். அவ்வளவு நேரமும் சத்திய தேவனாக இருந்தவன் ருத்ரதேவனாக மாறிவிட்டான். ஏய், சி, கையெடு என்று கூச்சலிட்டவாறே வண்டியை நிறுத்திவிட்டு, அறிவில உனக்கு, எரும மாடு மாதிரி மேல வந்து உரசுற, தள்ளி உட்காரு என்று அவன் கத்த அவமானத்தில் முகம் சுண்டி போய்விட்டது சுமித்ராவுக்கு. அவள் என்ன வேண்டுமென்றே போய் அவன் மீது விழுந்தாள்? என்னவோ ஆசை ஆசையாய் போய் கட்டிப்பிடித்தது போல இப்படி எகிறுகிறான். பெரிய உலக அழகன், இவனை கட்டிப்பிடிக்கத்தான் அவள் இத்தனை வருடம் கண்ணி கழியாமல் காத்து கொண்டிருந்தாளாக்கும். தன்மானம் முந்தித்தல்ல சட்டென்று வண்டியிலிருந்து கீழே இறங்கிவிட்டாள். நான் ஒண்ணு வேணும்னு ஆசையா உங்களை கட்டி பிடிக்கல, வேற வழி இல்ல, கீழே விழுந்துட போறோன்ற பயத்துல உங்களை பிடிச்சிட்டேன். சாரி, நீங்க வண்டியில போங்க, நான் பின்னாடி நடந்து வரேன் என்று சொல்லிவிட்டு அவனுடைய பதிலை கூட எதிர்பாராமல் அந்த தார் சாலையில் பூஜை பையையும் தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் சுமித்ரா. என்னமோ இவன் வண்டியில் அழைத்து போகாவிட்டாள் அவளுக்கு வீடு போக வழி தெரியாதா என்ன? இதோ வந்த பாதைதானே, நடந்தே போய் சேர்ந்து விடுவாள். கட்டி பையோடு அவள் முன்னே நடந்து கொண்டிருக்க கொஞ்ச நேரம் அவளை வெறித்து பார்த்தவன் பிறகு வண்டியை கொண்டு போய் அவள் அருகில் நிறுத்திவிட்டு அவள் கையில் இருந்த பையை பிடுங்காத குறையாக வாங்கி முன்பக்கத்தில் வைத்துவிட்டு, வண்டியில இரு என்றான் அதிகாரமாக. காதிலேயே விழாதது போல அவள் வெற்றென்று வில்லிருந்து விடுபட்ட அம்பாக போய்க் கொண்டிருக்க கோபமாய் வண்டியை கொண்டு போய் அவள் முன்னே நிறுத்தினான். ஏய், நில்லுடி, என்ன சொல்ல சொல்ல காதலை கேட்காத மாதிரி அப்படியே போயிட்டு இருக்க? இந்த ஊர்க்காரனுக்கு முன்னாடி என் மானத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டியா நீ என்று அவன் பல்லை கடிக்க, நான் நடந்து போறதுக்கு உங்க மானத்துக்கு என்ன சம்மதம் இருக்கு என்று அவள் எதிர்கேள்வி கேட்க, எதிர்த்து பேசின பல்ல தட்டிடுவேன். ஆமா, மரியாதையா வந்து வண்டியில உட்கார. பெரிய மயிறு மாதிரி சிலுப்பிக்கிட்டு தனியா நடந்து போற? ரோட்ல போறவன் வர்றவன் எல்லாம் பாத்துட்டு கல்யாணமான அடுத்த நாளே சத்தியனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு தகராறு, அதான் அவ கிளாச்சிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு ஒத்தையில ரோட்ல நடந்து போறான்னு சொல்லணுமோ? உட்காரடி வந்து. ஆத்திரத்தில் பற்களுக்கிடையே வார்த்தைகளை கடித்து துப்பியவள் வண்டியின் ஆக்சலரேட்டரை கோபமாக முறுக்க அது உர்ரு உர்ரென்று உரும எரிச்சலான சுமித்ரா வேறு வழியின்றி வண்டியில் ஏறி அமர்ந்தாள். வீட்டுக்கு வந்ததும் வண்டியில் இருந்த பையை எடுத்து அவளிடம் கொடுத்தவன், நேரா கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு அப்புறமா மாடிக்கு போ என்று சொல்ல எரிச்சலாய் ஒருமுறை அவனை திரும்பி பார்த்தாள் சுமித்ரா. அவள் என்ன சின்ன குழந்தையா? செய்யும் ஒவ்வொன்றிற்கும் பார்த்து பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பதற்கு இதெல்லாம் அவளுக்கு தெரியாதா என்ன? உள்ளுக்குள் கடுகெடுத்துக் கொண்டாலும் அவன் சொன்னபடியே செய்துவிட்டு மாடியில் உள்ள அவர்களது அறைக்குள் வந்தாள். தொடர்ந்தாற் போல உள்ளே வந்தவன், நல்லா ஏமாந்துட்ட என்று தொடங்க காதை தீட்டிக் கொண்டாள். வாயை திறந்து பேசவே மாட்டா, அடக்கமான பொண்ணுன்னு சொன்னாங்க.
வாய்க்கு வாய் எதிர்த்து பேசுறான், வாயாடி கழுத என்று அவன் மெல்லிய குரலில் முணுமுணுக்க, சட்டென்று திரும்பியவள் அவனை பார்த்து, அடக்கமான பொண்ணு வேணும்னா சுடுகாட்டுக்கு தான் போய்க்கிருக்கணும். பொண்ணதான் வாயை திறந்து பேசாது. பொண்ணுனா வாயை திறந்து பேசதான் செய்வா. இல்ல, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். என்னவோ சாகுற வரைக்கும் கூடவே வச்சு வாழ போற மாதிரி ஏமாந்துட்டேன்னு புலம்புறீங்க. நீங்க நினைச்ச மாதிரி உங்க பிளான் படி உங்களோட பரம்பரை சொத்துக்கள் எல்லாம் உங்க பேர்ல வந்ததுக்கு அப்புறமும் என்ன நீங்க இந்த வீட்லயே வச்சுட்டு இருப்பீங்க? அடுத்த நிமிஷமே என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திட மாட்டீங்க? இந்த மாதிரி ஒரு நாடக கல்யாணத்துக்கு நடிக்க வந்தனா எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன போச்சு என்று காட்டமாக சுமித்ரா கேட்க, அப்படியே கடைசி வரைக்கும் கூடவே வச்சிருந்தா மட்டும் நீ வாயை குறைச்சு பேசுவியாடி வாயாடி சிரிக்கி என்று அவன் நக்கலாக கேட்க, அது மட்டும் முடியாது. அது எப்படி? பொம்மை மாதிரி நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டு தலையாட்டிக்கிட்டே உங்க கூடவே இருக்கணுமோ? எவளால முடியும்? என்னால முடியாது என்று சுமித்ரா வீம்பாக அழுத்து கொள்ள, உன்ன மாதிரி வாயாடி கூட எவனாலும் குடும்பம் நடத்த முடியாது. அப்பா சாமி, என்ன வாயி என்று அதிசயம் போல சொல்லி கண்களை விரித்து அவளுக்கு ஆத்திரம் மூட்டியவன் பிறகு அவளை பார்த்து, இவ்வளவு கோபப்படுற நீ அன்னைக்கு நைட்டு நான் சொன்னதை எதுக்கு ஒண்ணுமே பேசலையே? ஏன்? அப்படி பார்த்தா இன்னைக்கு நடந்ததை விடவும் அதுதான் ரொம்ப சீரியஸான விஷயம். நியாயமா பார்த்தா அன்னைக்கு தான் நீ ரொம்ப கோவப்பட்டு கத்திருக்கணும், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும். ஆனா நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியே நின்னையே, ஏன் என்று ஆச்சரியமாக கேட்க, அந்த விஷயம் வேற இந்த விஷயம் வேற. முதல்ல நீங்க சொன்னதையெல்லாம் ரீட்டா அம்மா கிட்ட சொல்லி உங்களை எல்லாம் போலீஸ்ல மாட்டி விடணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, கஷ்டத்திலேயே பிறந்து கஷ்டத்திலேயே வளர்ந்து கிடந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குதுன்னு இந்த பாவப்பட்ட ஜீவன் கூட புருஷன் குடும்பம் குழந்தைன்னு நிம்மதியா வாழ போறான்னு நினைச்சு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும்னு நினைச்சுதான் எதையுமே நான் யாருக்கிட்டையும் சொல்லல. பணத்துக்காக என்ன உங்ககிட்ட வித்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. அதே மாதிரி ஏதோ சந்தையில விலை கொடுத்து மாட்டை வாங்கிட்டு வர மாதிரி என்ன வாங்கி பொண்டாட்டிங்கிற பேர்ல ஒரு தாலியை கட்டி கூடவே வச்சிருக்க உங்களை பத்தியும் எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. நான் கவலைப்படுறதெல்லாம் என்ன பத்தியே சதா கவலைப்படுற மனுஷங்களை பத்தி மட்டும்தான். என்னால அவங்க நிம்மதியோ சந்தோஷமோ கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். சரியா விசாரிக்காம கொண்டு போய் அந்த பொண்ணு இப்படி ஒரு பாழுங்கணத்துல தள்ளிட்டோமேனு அவங்க வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் யாருக்கிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ண. ஆனா அதுக்காக நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சாலும் கேட்டுக்கிட்டு அப்படியே வாய முடிட்டு இருப்பான்னு தப்பு கணக்கு போட்டாதீங்க. ரேட்டா அம்மா கிட்டதான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நானும் ரத்தம் சதையுமான ஒரு மனுஷிதான். எனக்கு உயிரும் உணர்வுகளும் இருக்கு. என்னோட இதயம் ஒண்ணும் இரும்பால அடிச்சதில்ல, அதுக்கும் வலிக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா தான் இருப்பேன். முடியாத பட்சத்துல யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம போய் பேச்சை நிறுத்திவிட்டு ஓரிரு நொடிகள் அமைதியாக இருந்தவள் பிறகு சொன்ன வார்த்தையை கேட்டு ஒரு நிமிடம் தனது துடிப்பை மறந்து மறுபடியும் துடித்தது சத்தியதேவனின் இதயம். அத்தியாயம் 8. திடமான குரலில் கோர்வையாக பேசிக்கொண்டே வந்தவள் அத்தோடு பேச்சை நிறுத்திவிட்டு அவன் முகத்தை பார்க்க வழக்கத்தை விட 2 மடங்கு வேகமாக துடித்தது அவன் இதயம். அதே திரிப்போடு, போய் என்று திரும்ப அவளை பார்த்து கேட்க, உங்க ஊர்ல ஆறு குளங்களுக்கெல்லாம் பஞ்சமா என்ன? எங்க பார்த்தாலும் அதுவா தானே இருக்கு. பேசாம போய் அதுல எதையாவது ஒண்ணு விழுந்து செத்துருவேன். அமைதியான ஆனால் அழுத்தமான உறுதியான குரலில் சுமித்ரா சொல்ல வெதுவெதுத்து போய்விட்டான் சத்தியதேவன். நிச்சயமாய் இப்படி ஒரு வார்த்தையை அவள் வாயிலிருந்து அவன் எதிர்பார்க்கவில்லை. அவள் அவனை வாய்க்கு வாய் எதிர்த்து பேசும் போதெல்லாம் கோபப்பட்டாலும் கூட ரொம்பவும் தைரியமான பெண் என்று உள்ளூர மெச்சிக் கொண்டிருந்தான். ஆனால் சடாரென்று இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவாள் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ந்து போய்விட்டான். ஆனால் மனதில் நினைத்ததை அவளிடம் சொல்லவும் அவன் தவறவில்லை. உன்னை ரொம்ப தைரியசாலி பொண்ணுன்னு தான் நான் நினைச்சேன். தைரியசாலிங்க தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா என்ன? அறியாத வயசுல சித்தி லீலாவால நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிருக்கேன். அப்பெல்லாம் அழறத தவிர வேற ஒண்ணு தெரியாது. நம்ம பெரிய பொண்ணாகி கல்யாணம் ஆகி சாகுற வரைக்கும் இதே மாதிரி சித்தி நம்மளை கொடுமைப்படுத்திட்டே இருப்பாங்களோன்னு நினைச்சு ரொம்பவே அழுகையா வரும். அப்பவே செத்து போயிடலாம் நினைச்சிருக்கேன். ஆனா இப்படி சாகுறதுன்னு தெரியல. ஆனா இப்ப அப்படி இல்ல. எதையுமே நினைச்சு நாழ மாட்டேன். ஆனா என்னால முடியாதப்போ நான் சொன்னதை செய்யவும் தயங்க மாட்டேன். இந்த வருஷம் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நினைச்ச மாதிரி எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிச்சு முடிச்சிட்டோம். எம்பிள்ளையும் பண்ணிட்டு ஏதாவது காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலைக்கு போலான்னு. இனிமே வேற யாருக்கும் தொந்தரவா இருக்க கூடாது,
நம்ம லைஃப நாமளே பாத்துக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுற ஏழை பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தெளிஞ்ச நீரோட மாதிரி போயிட்டு இருந்த என் வாழ்க்கைய வேணும்னே நாசம் பண்ணிட்டாங்க. அவங்கள பழி வாங்கவோ சாபம் பண்ணணும் எனக்கு தோணல. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் யாரையும் திட்டக்கூடாதுன்னு சொல்லித்தான் எங்க அம்மா வளர்த்திருக்காங்க என்ன. இப்பவும் என் வாழ்க்கையை நாசமாக்கணவங்க நாசமா போகிறோம்னு சொல்ல வாய் வரல. ஆனா அவங்களுக்கான தண்டனைய நிச்சயமா கடவுள் கொடுப்பாரு. மனசார ஒரு எறும்பு கூட துரோகம் நினைக்காத எனக்கு துரோகம் பண்ணவங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க. மாற்றையெல்லாம் உறுதியுடன் சொல்லிவிட்டு அவள் உடை மாற்றுவதற்காக உள்ளே சென்றுவிட வெகு நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் சத்தியதேவன். இரவு மணி 9. வெளிவேளையாக அலைந்துவிட்டு வந்த சத்தியன் கை கழுவி விட்டு சாப்பிட உட்கார்ந்தான். அவனுக்கு சூடான சப்பாத்தி குருமாவை பரிமாறினார் அன்னலட்சுமி. சாப்பிட்டுக் கொண்டே, அவ சாப்பிட்டாளா அண்ணோ என்று கேட்க, அம்மா சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாங்க சின்னையா என்று வருத்தத்தோடு சொன்னார் அன்னலட்சுமி. ஒரு தடவை வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுவியா என்று இவன் கோபித்துக் கொள்ள, ஐயோ அப்படிலாம் இல்லங்க, நான் 3 வாட்டி போய் கேட்டுட்டு வந்தேன், வேண்டாம்னு தீர்மானமா சொல்லிட்டாங்க என்று பதட்டத்தோடு சொன்னார் அண்ணம். சரி, ஒரு தட்டுல சப்பாத்தியும் குருமாவை எடுத்துட்டு வா என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடித்து கைகளை கழுவி கொண்டவன் அன்னம் கொடுத்த அந்த தட்டையும் தூக்கிக் கொண்டு அவர்களது அறைக்கு வந்தான். சுமித்ரா இன்னும் தூங்கவில்லை. அறையில் விளக்கையும் போட்டுக் கொள்ளவில்லை. மேஜையில் இருந்த படிப்பதற்குரிய விளக்கை மட்டும் போட்டுவிட்டு எதையோ படித்துக் கொண்டிருந்தாள். அறைக்குள் நுழைந்து லைட்டை போட்டுவிட்டு மேசையில் கையில் இருந்த உணவு தட்டை வைத்தவன், ஏன் அண்ணகிட்ட சாப்பாடு வேண்டான்னு சொன்ன? உண்மையிலே பசி இல்லையா? இல்ல கோயில்ல வச்சு நான் உன்னை திட்டினேன்னு என் மேல கோவமா என்று அவன் கேட்க, படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை அடையாளமிட்டு மூடி வைத்துவிட்டு அவனை பார்த்து திரும்பினாள். உங்க மேல கோபப்பட நான் யாரு? கோபப்படனா முதல்ல உரிமை இருக்கணும். உரிமை இருக்கிற இடத்துலதான் கோபம் வரும். என் மேல எந்த உரிமையும் எடுத்துக்க கூடாதுன்னு நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, அப்புறம் எப்படி கோவப்படுறது? உங்க மேல கோவப்பட்டெல்லாம் நான் சாப்பிடாம இருக்கல. நிஜமாவே எனக்கு பசிக்கல, கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அதுவும் போக கோபத்தை சாப்பாட்டுல காட்டுற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் கிடையாது என்று அவனிடம் சொல்லிவிட்டு கை கழுவி விட்டு வந்து சாப்பிட ஆரம்பித்தாள். சற்று நேரம் நின்று அவள் சாப்பிடுவதை பார்த்துவிட்டு அவனும் குளியல் அறைக்குள் நுழைந்தான். முகம் கை கால் கழுவி உடை மாற்றிவிட்டு அவன் வெளியே வந்தபோது சாப்பிட்டு முடித்து மறுபடியும் புத்தகத்தை திறந்து படித்துக் கொண்டிருந்தாள் சுமித்ரா. ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அருகில் வந்து நின்றான். பிறகு, சாரி, கோவில்ல வச்சு நான் உன்னை அப்படி திட்டிருக்க கூடாது. அது வேற ஒண்ணும் இல்ல, உனக்கு பக்கத்துல அந்த பொம்பளையும் பொண்ணையும் பார்த்தனா சர்ருன்னு மூளை சூடாய் போச்சு, அதான் அப்படி வந்து கத்திட்டேன் என்றவன். ஆமா, அந்த பொம்பளை உன்கிட்ட என்ன கேட்டுச்சு என்றவன் கேட்க, எந்த பொம்பளை என்றவனை திரும்ப கேட்டாள் சுமித்ரா. அதான் அந்த பொம்பளை கூடவே ஒரு பொண்ணு உன்கிட்ட வந்து பேசினாங்களே. இவன் ஞாபகப்படுத்தினான். ஓ, அந்த அம்மாவா என்று இவள் ஆரம்பிக்க, ஏய் சி பயமுடு, அத போய் அம்மா அகிமானட்டு பொம்பளைன்னு சொல்லு என்று எரிந்து விழுந்தான். வியந்து போய் அவனை பார்த்தாள் சுமித்ரா. பிடிக்காத பொம்பளைங்கிறான், அவளிடம் ஏன் பேசினா என்று சண்டை போடுகிறான். பிறகு அவள் என்ன பேசினாள் என்று சொல்ல வேண்டுமா? ஆனால் மரியாதையும் கொடுக்க கூடாதாம். சுமித்ராவுக்கு மண்டையை பிடித்துக் கொண்டு எங்காவது போய் முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது. என்னவோ பேசினாங்க, நான் அதை கவனிக்கல, அதுக்குள்ளதான் நீங்க இடையில வந்துட்டீங்களே என்று சொல்லிவிட்டு பேசாமல் போய் பாயை விரித்து படுத்துக் கொண்டாள். இன்னும் கொஞ்ச நேரம் இவனோடு பேசிக் கொண்டிருந்தாள். அவளை அரை பைத்தியமாக்கி விடுவான். அவள் படுத்ததை தொடர்ந்து விளக்கை அணைத்துவிட்டு போய் இவனும் படுத்துக் கொண்டான். படுத்து கொஞ்ச நேரம் கழித்து, ஏய் தூங்கிட்டியா என்று கேட்டான். இல்ல, என்ன விஷயம் என்றாள் விட்டேற்றியாக. இங்க பார், நாம 2 பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டின்னு வெளியில எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே நமக்குள்ள என்ன உறவு இருக்குதுன்னு நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ரூம்குள்ள நாம எப்படி வேணா இருந்துக்கலாம், ஆனா ரூமை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள்ல நம்ம மாத்திக்கணும். உதாரணமா, நான் எங்கேயாவது வெளியே போறேன்னா உன்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். ஏன்னா என்ன தேடி நிறைய பேர் வருவாங்க. அவங்க வந்து கேட்கும்போது நான் இந்த விஷயத்துக்காக இந்த இடத்துக்கு போயிருக்கேன்னு நீ கரெக்டா சொல்லணும். எனக்கு தெரியாத நீ சொல்லிட்டா, இல்ல அவங்க கேட்கும்போது நீ முழிச்சிட்டு நின்னா தப்பா நினைப்பாங்க. அப்புறம் இந்த விஷயத்த வேற மாதிரி கதையா தெரிச்சு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நாம ஏன் இடம் கொடுக்கணும் என்று அவன் பேசிக்கொண்டே போக,
நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது இந்த ரூமுக்கு வெளியே நாம கொஞ்சம் நடிக்கணும், அவ்வளவுதானே என்று அவள் கேட்க, வாவ், நான் ஒரு கோடு போட்டா அதுல நீ ரோடே போடுறியே, பழிச்ச பொண்ணு படிச்ச பொண்ணுதான் என்று மெச்சிக் கொண்டான். என்று வாய்க்குள் முனகிக் கொண்டு கண்ணை மூடினாள் சுமித்ரா. காலையிலேயே எழுந்து காலை கடன்களை முடித்து குளித்து கொஞ்ச நேரம் படித்துவிட்டு சமையலில் அன்னலட்சுமிக்கு உதவுவதற்காக கீழே வந்துவிட்டாள் சுமித்ரா. கீழே இறங்கி முதல் வேளையாக சாமி கும்பிட்டு நெற்றியில் விபூதி தரித்துவிட்டு சமையலறை வாசலில் வந்து நின்ற சுமித்ராவை ஆச்சரியமாக பார்த்தார் அன்னலட்சுமி. தலைக்கு குளித்து இரு பக்கமும் முடி எடுத்து கிளிப் போட்டு விட்டிருந்தாள். எந்தவிதமான ஒப்பனையும் இல்லை. புருவ மத்தியில் வெறுமனே ஒரு ஸ்டிக்கர் போட்டு அதற்கு மேலே இப்போது வைத்த விபூதி, நெற்றி வகுட்டில் குங்குமம். கண்களுக்கு அவள் பூசியிருந்த அஞ்சனம் அவளது விழிகளை இருமடங்கு அழகாக்கி காட்ட தாமரை இதழ் போன்றிருந்தது அவளது நீண்ட விழிகள். கழுத்தில் சத்தியதேவன் கட்டிய கனமான தாலிச்சங்கிலி, கைக்கு ஒன்றாய் கனமான தங்க வளையல்கள், இளம் சிவப்பு நிற புடவை கட்டியிருந்தாள். முந்தானையை அப்படியே பறக்க விடாமல் ஒற்றை முந்தானையை எடுத்து இடுப்பில் சொருகி இருந்தாள். நிலைப்படியில் ஒற்றை கையை ஊன்றி ஒரு மாதிரியாக நெளிந்து அவள் என்ற கோலம் ஒரு ஓவியம் போல இருந்தது அன்னலட்சுமிக்கு. அவளுடைய அழகை கண்டு பரவசமானவர் ஓடி சென்று கண்ணம் வைத்து நெட்டி முறித்து திருஷ்டி கழித்தார். அத்தியாயம் 9. புதுசா கல்யாணமான பொண்ணு இவ்வளவு சீக்கிரம் ஏன் எழுந்துக்கணும்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் தானே? வீட்டு வேலை செய்யறதுக்கு வீட்டை சுத்தி ஆட்கள் இருக்காங்க, சமையல் வேலை செய்யறதுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன வேலை? இவ்வளவு நாளும் படிப்பு படிப்புன்னு ஒழுங்கா தூங்கிருக்க கூட மாட்டீங்க என்று சொல்லிக் கொண்டே வந்தவள் கொஞ்சம் குரலை தனித்து அவள் பக்கமாக குனிந்து, இனிமே நைட்டெல்லாம் சின்னையா உங்களை தூங்க விட மாட்டாரு என்று சொல்லி நமட்டு சிரிப்பு சிரித்து நாணி கோணினாள். புது பெண்ணை போல வெட்கப்பட்டாள் வேறு. நியாயமாக அந்த இடத்தில் வெட்கப்பட்டு நாணி கோணிருக்க வேண்டியது சுமித்ராதான். ஏனோ அவளுக்கு அது வரவே இல்லை. அன்னலட்சுமியை பார்த்து ஈ என்று ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்து தலையை கவிழ்ந்து கொண்டாள் சுமித்ரா. புதுப்பெண் என்றால் இது ஒரு வசதி. தர்ம சங்கடமான சமயங்களில் சட்டென்று தலை குனிந்து கொள்ளலாம், வெட்கம் என்று எண்ணிக்கொள்வார்கள். எல்லாம் நேரம். மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டாள். புத்தமுது மனைவியை கட்டிக்கொண்டு முத்தம் கொஞ்சி முயங்க வேண்டியவனோ வரப்பில் இறங்கி மண்வெட்டியால் குத்தி வாய்க்காலை பிரித்து விட்டுக் கொண்டிருந்தான். சுமித்ராவின் அழகை கண்டு பிரமித்து போய் அவளுக்கு திருஷ்டி கழித்த அன்னலட்சுமியை அதிசயமாக பார்த்தாள் சுமித்ரா. காரணம், அவளுக்கு நினைவு தெரிந்து இதுவரை யாருமே அவளுக்கு இப்படி செய்ததில்லை. தாயார் செய்தாரா இல்லையா என்று அவளுக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போய்விட்டது. அதன் பிறகு லீலாவதியின் கண்களை முதலில் உறுத்தியது சுமித்ராவின் அந்த பவித்திரமான அழகுதான். மாசு மறுவற்ற சருமமும் நெடுநெடுவென்ற உயரமும் இடைதாண்டி வளர்ந்து நின்ற கூந்தலும் பொன்னை நிகர்த்த சந்தன நிற மேனியும் சுமாராக இருந்த லீலாவின் கண்களை உறுத்தத்தான் செய்தது. அதை மட்டம் தட்டுவதற்காக வேண்டுமென்றே தகாத வார்த்தையெல்லாம் சொல்லி பேசுவாள். என்றுமே அவள் சுமித்ராவை பெயர் சொல்லி அழித்தது கிடையாது. சனிய, பீட, மூதேவி, குரங்கு, இதில் ஏதாவது ஒன்றுதான் சட்டென்று அவள் வாயில் வரும். ஹாஸ்டலில் சேர்ந்த பிறகு ரீட்டா, ஜாஸ்மின் இருவருமே அவளை சுமிமா என்றுதான் அழைப்பார்கள். பெண்களுக்கு அழகை விட அறிவுதான் முக்கியம் என்பார். உடுத்தும் ஆடைகளின் எண்ணிக்கையை விட வாங்கும் மதிப்பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர் ஜாஸ்மின். ஆனால் அவரது சகோதரி ரீட்டா அப்படி அல்ல. எப்போதாவது குறிப்பாக பண்டிகை சமயங்களில் புது சேலை கட்டிக்கொள்வாள் சுமித்ரா. தலை முதல் கால் வரை அவளை ரசித்து பார்த்துவிட்டு, ரொம்ப அழகா இருக்கு சுமிமா, ஏஞ்சல் மாதிரி என்பார் ரீட்டா. கல்லூரியில் உடன் படித்த தோழிகள் எல்லாம் அழகு விஷயத்தில் மிகவும் அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். வாரம் தவறாமல் பியூட்டி பார்லர் போவார்கள். மாதம் தவறாமல் ஸ்பாவிற்கு சென்று உடலை மசாஜ் செய்து கொள்வார்கள். பெடிக்யூர், மெனிக்யூர், புருவத்தை திருத்துதல், ஸ்டைலான ஹேர் கட்டிங் என்று சொல்வார்கள். மேலும் அழகு சம்பந்தமாகவும் சரும பராமரிப்பு சம்பந்தமாகவும் அவர்கள் பேசிக்கொள்ளும் சில வார்த்தைகள், விஷயங்கள் சுமித்ராவுக்கு புரியவும் புரியாது. அதெல்லாம் மேல் மட்டத்தினர் மட்டுமே பயன்படுத்தும் வார்த்தைகள். அதனால் அதையெல்லாம் அவள் கண்டுகொள்ள மாட்டாள். மேலும் அழகை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளவும் மாட்டாள். அவளை பொறுத்தவரை வயிற்று பசியை ஆற்றுவதற்கு உணவும், அறிவு பசியை ஆற்றுவதற்கு படிப்பும் கிடைக்கிறது. தங்கிக் கொள்ள பாதுகாப்பான ஒரு இடம், இந்த மூன்றுமே போதுமே. நேரம் கிடைக்கும் போதெல்லாம்
ஒரு சில பெண்கள் அதை பற்றியே பேசிக் கொண்டிருக்க இவளுக்கு சிரிப்பாக இருக்கும். அதே சிரிப்பு இப்போதும் வந்தது. அவள் சிரிப்பதை பார்த்து, எவ்வளவு அழகா இருக்கீங்கம்மா, சிரிக்கும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்க, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே, அதான் திருஷ்டி கழிச்சேன். இவ்வளவு நாள் எங்க சின்னையா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சது, உங்கள மாதிரி ஒரு அழகிய கைப்பிடிக்கதானே என்னவோ என்று பெருமிதமாக சொன்னார் அன்னலட்சுமி. ஐயா ஒண்ணு காரணம் இல்லாம தனியா சுத்தி தெரியல, என்ன மாதிரி ஒரு அடிமைய வலை வீசி தேடி திரிஞ்சிட்டு இருக்காரு. வகையா மீன் மாட்டின உடனே வலைய வீசி புடிச்சிட்டாரு. அவன் என்ன, அவள் அழகின் மீது ஆசை கொண்டா, ஆசைப்பட்டு தேடி வந்து கல்யாணம் பண்ணி கொண்டான். அவனுடைய தேவைக்கு ஒரு பெண் தேவை. ஒருவேளை சுமித்ரா அழகியாக இல்லாமல் பார்க்கவே சகிக்காமல் இருந்தால் கூட அவளை கல்யாணம் செய்து கொண்டிருப்பான். காரணம், அவனுக்கு தேவை கூடவே வைத்து குடும்பம் நடத்தி பிள்ளை குட்டி பெற்று கொள்வதற்கு ஒரு அழகான மனைவி அல்ல. அவனுடைய லட்சியத்தை, அதாவது சொத்துக்களை அடைவதற்கு மனைவி என்ற பெயரில் ஒரு பெண். அவள் அழகியாக இருந்தால் என்ன, குரூபியாக இருந்தால் என்ன, மொத்தத்தில் பெண் வேண்டும் அவனுக்கு, அவ்வளவுதான். அது புரியாம இந்த அம்மா வேற என்னென்னவோ சொல்லி வளரிட்டு இருக்குது. தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு சமையல் அறைக்குள் வந்தாள் சுமித்ரா. ஏற்கனவே காலை பலகார வேலையெல்லாம் முடித்துதான் வைத்திருந்தார் அன்னலட்சுமி. சத்யன் அவளுக்கு முன்பாகவே எழுந்து நீராகாரம் மட்டும் அருந்திவிட்டு வயலுக்கு போய் விட்டானாம். அன்னலட்சுமி சொல்ல போய்த்தான் அவளுக்கே தெரிந்தது. மற்றபடி காலையில் அவள் எழுந்திருக்கும் போது அவன் படுக்கையில் இல்லை. ஒருவேளை வயலுக்கு போயிருப்பான் என்று அவளாக யூகம் செய்து கொண்டாள். அது சரியாகத்தான் இருந்திருக்கிறது. அன்னலட்சுமி கொடுத்த காஃபியை கையில் வாங்கிக் கொண்டு மெதுவாக நடந்து வீட்டிற்கு வெளியே வந்தாள் சுமித்ரா. சத்தியதேவனின் வீட்டை சுற்றிலும் மிகப்பெரிய இடம் இருந்தது. அவ்வளவும் தோட்டம்தான். வீட்டின் முன்பும் பக்கவாட்டிலும் வீட்டிற்கு பின்புறமாகவும் பறந்து விரிந்திருந்தது. மிகப்பெரிய தோட்டம். எத்தனை ஏக்கர் பரப்பளவு என்று சொல்ல முடியாது. சுற்றிலும் காம்பவுண்ட் சுவரும் பின்பக்கமாக ஒரு பெரிய கேட்டும் இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கிருந்து பார்ப்பதற்கு எதுவுமே தென்படவில்லை. அவ்வளவு அடர்த்தியாக இருந்தன மரங்கள். பூக்களையும் செடிகளையும் ரசித்துக் கொண்டே நடந்து பின்புற தோட்டத்திற்கு வந்து விட்டாள். மாமரத்தில் மாம்பழத்தை கொத்தி கொத்தி ரசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு கிளியை ரசித்துக் கொண்டே காஃபியை குடித்துக் கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரத்தில் ஒரு கிளி கூட்டமே அங்கே வந்து அந்த மரத்தில் கிடந்த மாம்பழங்களை கபளீகரம் செய்து கொண்டிருக்க ஒரு சின்ன சிரிப்போடு அதையே கவனித்துக் கொண்டிருந்தாள். தினமும் வந்து சாப்பிடும் போல அந்த பழக்கத்தில் இன்றும் வந்திருக்கிறது. காலையிலேயே வயலுக்கு சென்ற சத்தியன் வேலையை முடித்துவிட்டு அங்கேயே பம்ப் செட்டில் குளித்து தலையை துவட்டியபடியே பின்கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்தான். டவலின் முன்பகுதி முகத்தை மறைத்துக் கொண்டிருக்க தலையை துவட்டிக் கொண்டே யாரிடமோ போன் வேறு பேசிக் கொண்டு வந்தான். அது அவனுக்கு சிறுவயதிலிருந்தே நடந்து நடந்து பழகிய பாதை அல்லவா? அதனால் துண்டு முகத்தை மறைத்திருந்தாலும் கூட தடுமாற்றம் இல்லாமல் பாதை வழியே நேராகத்தான் வந்து கொண்டிருந்தான். ஆனால் கிளிகளையே சுவாரஸ்யமாக கவனித்துக் கொண்டிருந்த சுமித்ரா எதிரில் கணவன் வந்ததை கவனிக்கவில்லை. அவனும் அவள் நின்றதை கவனிக்கவில்லை. போன் பேசிக்கொண்டே வந்தவன் நச்சென்று அவள் மீது மோதி நின்றான். போனை அணைத்துவிட்டு தலையில் கிடந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுக் கொண்டவன், ஏய், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? பாதையில மரம் மாதிரி நிக்கிற, எதிரில மனுஷன் வர்றது கூட தெரியாம கண் என்ன புடரிலையா இருக்குது, தள்ளிப்பொடி என்று கத்தினான். அவன் டீ போட்டு பேசவும் சுமித்ராவுக்கு கோபம் சுர்ரென்று உச்சந்தலைக்கு ஏறிவிட்டது. ஆமா, எனக்கு கண்ணு புடையில தான் இருக்கு, அதான் பாதையை பார்க்காம மரம் மாதிரி நின்னுட்டேன். ஏன், உங்க கண்ணு ஒழுங்கா இருக்கிற இடத்துல தானே இருக்குது, நீங்க பாதையை பார்த்து வர வேண்டியதானே? வழியில ஆள் நிக்கிறது கூட பார்க்காம வந்து மேல மோதிட்டு பேசுற பேச்ச பாரு என்று பதிலுக்கு எகிரி குதித்தாள் சுமித்ரா. ஆமா, எனக்கு ஆசை உன் மேல வந்து மோதணும்னு, போடி என்று விட்டு உள்ளே போய்விட்டான் சத்யன். அவனை முறைத்துக் கொண்டே பின்னால் போனாள் சுமித்ரா. இருவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டார்கள். வெளியே கிளம்பும் போது வேண்டுமென்றே அவளை வெளியே தோட்டத்திற்கு தன் கார் பக்கத்தில் அழைத்து, சுமி, டவுனுக்கு போறேன், உரம் பூச்சி மருந்தெல்லாம் வாங்கணும், யாராவது கேட்டா ராத்திரி 8 மணிக்கு மேல வந்து பார்க்க சொல்லு, இல்ல நாளை காலையில வர சொல்லு என்று அவளிடம் வெகு ஸ்ரத்தையாக சொன்னான் சத்தியதேவன். ஆங்காங்கே நிற்கும் வேலைக்காரர்கள் காதில் விழ வேண்டும் அல்லவா? அதற்காக ஓரக்கண்ணால் அதையெல்லாம் கவனித்த அவளுக்கு பளிச்சென்று மண்டையில் ஒரு மின்னல் வெட்டியது. இவனை கொஞ்சம் மம்பிழுத்தாள் என்ன? எங்க போறேன்னு சொன்னீங்க மாமா என்றாள் குழைவான குரலில். அவளுடைய மாமாவை கேட்டு
அவனுடைய கண்கள் பிதுங்கி வெளியே வராதது மட்டும்தான் பாக்கி.